Hi guys, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் டெக் கேஜெட்ஸ் தான். ரொம்ப நாளா இந்த சீரியஸை நம்ம சேனல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு டைமே இல்லை. இப்பதான் சரியான டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல 5 கேஜெட்ஸ் பார்க்க போறோம். 5மே 500 ரூபாய்க்குள்ள இருக்கிற மாதிரியான கேஜெட். ஸோ 500 ரூபாய் அப்படின்றதுனால நான் ரொம்பவே தேடி வித்தியாசமான கேஜெட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வாங்க என்னென்ன கேஜெட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஐகால் தரப்புல இருந்து ஒரு ஃபீச்சர் ஃபோன். இந்த ஃபோன் ஏற்கனவே நான் ஒரு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐகால் அப்படின்றது ஒரு நம்பகத்தன்மையான பிராண்டா இருந்ததுனால நான் இந்த ஃபோனை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இங்க ஓபன் பண்ண உடனே ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை கையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை பிரிச்சு தூர வைப்போம். அடுத்து இந்த பாக்ஸ்ல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. 800 mAh கான பேட்டரி. அது போக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் உள்ள சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு வாங்குற ஒரு மொபைல்ல கூட சார்ஜர் வருது. இங்க 50,000 ரூபாய்க்கு வாங்குற மொபைல்ல சார்ஜர் எங்க அப்படின்னு தேட வேண்டியது இருக்கு. சரி, இந்த மொபைலை லைட்டா க்ளோஸா பார்த்துடலாம். ஆன் பண்ணும்போது இந்த மொபைல் அதனோட லோகோவோட ஆன் ஆகுது. இங்க பேக்ல ஒரு கேமரா, ஒரு ஃபிளாஷ் லைட், அது போக ஸ்பீக்கரும் இருக்கு. ஸ்பீக்கர் ரொம்பவே லவுடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மொபைல்ல எவ்வளவு லவுடா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அடுத்து இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சிம் போடுற மாதிரி வருது. ஒரு டுவல் சிம், அது போக மெமரி கார்டும் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த மொபைலை சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. இங்க ப்ளூடூத் இருக்கு, செட்டிங்ஸ்ல மெசேஜ் பண்ணிக்கலாம் போல சின்ன ஆப்ஷனோட ஒரு ஃபீச்சர் ஃபோன் என்னென்ன ஆப்ஷனோட இருக்குமோ எல்லா ஆப்ஷனையும் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை நம்மளால 494 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும். இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதே மாதிரி இன்னொரு போனும் பை பண்ணியிருந்தேன். இது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோக்கியா மொபைல் மாதிரி இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால ரெண்டாவது இதை வாங்கியிருந்தேன். ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை விட பிரைஸ் கம்மியாக வேற கிடைச்சது. ஸோ இங்க அன்பாக்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமா அதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பெருசா சொல்ற அளவுக்கு புது அன்பாக்சிங் இல்லை. ஆனா லுக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டிசைன் லுக் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இங்க பட்டன்ஸ் எல்லாமே கிளிக்கியா இருக்கு. அது மாதிரி இந்த டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு ரொம்பவே தெளிவா இருக்கு. ஏன்னா நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கிறதே உங்களுக்கு தெரியும். முழுக்க சன்லைட் இருக்கும்போது ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போதும் டிஸ்பிளே பார்க்குற மாதிரி இருக்கு. அது போக 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச ஸ்னேக் கேம் வேற கொடுத்துருக்காங்க. நானே அதை ஓபன் பண்ணி கொஞ்ச நேரம் பிளே பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி மொபைல் லுக் வைஸ் பார்க்க சூப்பரா இருக்கு. இதுலயுமே உங்களால 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். இதை உங்களுக்கு 469 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட், நாம ரெகுலராகவே பேட்டரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். AA அப்புறம் AAA பேட்டரிஸை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில சமயங்களில் இந்த பேட்டரிஸ் அதிகமா தீர வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நார்மலா இந்த வயர்லெஸ் மவுஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா பேட்டரி தீரும். குறைஞ்சது ஒரு 10 நாள் வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஆட்களுக்கு 5 நாள் கூட வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பேட்டரி தீர்ற சமயத்தில் இந்த AA AAA பேட்டரிஸ் தீராம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது NB அப்படின்ற கம்பெனில இருந்து வந்திருக்கிற AA AAA பேட்டரி சார்ஜர். இது ECR20 அப்படின்ற மாடல்ல வந்திருக்குது. இது போக இன்னொரு மாடலும் இருக்கு. அதை பத்தி அடுத்து பார்ப்போம். நீங்க இந்த சார்ஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துருங்க. இங்க பேக்ல ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி அப்புறம் சார்ஜரோட சேர்த்து 1095 ரூபாய் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுல பேட்டரிஸை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது போக இதுல AA அது போக AAA 2 பேட்டரிஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். உள் பக்கத்துல உங்களால AAA பேட்டரிஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெளி பக்கத்துல AA பேட்டரிஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல 2 லைட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் இண்டிகேட்டரை வச்சுதான் பேட்டரி சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே பேக்ல வந்தோம்னா எவ்வளவு பவர் இன்புட் கொடுக்கணும், எவ்வளவு அவுட்புட் கொடுக்கணும் எல்லாமே சொல்றாங்க. இது சார்ஜ் ஏத்துறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுல பேட்டரியை இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம பிளக்ல மாட்டி சுவிட்ச் போட்டா போதும். சார்ஜ் அது வாக்கில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நேரத்துல நீங்க குறைஞ்சது 2 பேட்டரிஸாவது சார்ஜ் பண்ணணும். முதல் 2லயும் 2 பேட்டரி, அந்த மாதிரி ரெண்டாவது 2லயும் 2 பேட்டரி அந்த மாதிரி தான் போடணும். இந்த ரைட் சைடு ஒரு பேட்டரி, லெஃப்ட் சைடு ஒரு பேட்டரி, நடுவுல 2 பேட்டரி அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்ற மாதிரி யூசர் மேனுவல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 245 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல நம்மளால வாங்கிக்க முடியும். அது போக இன்னொரு சார்ஜரும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது டிஸ்பிளேயோட அவைலபிளா இருக்கு. அது 450 ரூபாய் அப்படின்னு
அப்படின்ற பிரைஸ் பக்கத்துல வருது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேயோட இருக்கணும், பேட்டரி எவ்வளவு நேரம் சார்ஜ் ஏறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 450 ரூபாய் சார்ஜருக்கு போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த 250 ரூபாய் சார்ஜரே போதுமானதுதான். ஆனா என்ன, ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் பேட்டரி சார்ஜ் பண்ணா போதும். சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தானா நீங்க கலத்திடணும், ஓவர் சார்ஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகாது, கண்டினியூவா சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றனால சொல்றேன். ஸோ எது வேணும் அப்படின்னாலும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அடுத்து நாம இந்த சார்ஜர் வாங்கிட்டோம். இதுல நார்மலான பேட்டரிஸை போட முடியாது. ஒருவேளை நார்மலான பேட்டரிஸை தான் போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் நடக்கும். இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வாங்கணும். இதை மட்டும்தான் இதுல ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது NVOட AA பேட்டரிஸ். இதுல 4 பேட்டரி சேர்ந்து வருது. ஒன்று 1000 mAh பேட்டரி. இதை ஓப்பன் பண்ணாலே உள்ள பேட்டரிஸ் மட்டும்தான் இருக்கு. ஒன்று 1000 mAh, மொத்தம் 4ம் சேர்ந்து நமக்கு 4000 mAh கொடுக்குது. இதை உங்களால உங்களோட கேஜெட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலா இந்த AA பேட்டரி சப்போர்ட் பண்ற எல்லா இடங்கள்லயுமே இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இந்த 1000 mAh பேட்டரி எவ்வளவு சார்ஜ் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நார்மல் பேட்டரிஸை விட கொஞ்சம் லைஃப் அதிகமா வர மாதிரி தான் தெரியுது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. இதையும் வாங்கிக்கோங்க சேர்த்து. இது 250 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒருவேளை எனக்கு 1000 mAh பத்தாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2500 mAh வரைக்குமே பேட்டரி அவைலபிளா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் அதிகமா இருக்கும். உங்களோட தேவையை பொறுத்து செலக்ட் பண்ணுங்க. mAh அதிகரிக்க ஒரு சில ப்ராடக்ட்ல சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதையும் மனசுல வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 mAh பேட்டரியே போதுமானது. ஏன்னா திரும்ப நாம சார்ஜ் பண்ணிப்போம். உங்களுக்கு லாங் லைஃப் வேணும், ரொம்ப நேரம் சார்ஜ் நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் கொஞ்சம் பிரைஸ் அதிகப்படுத்தி அந்த மாதிரி பேட்டரிஸ் போய்க்கோங்க. லிங்க் கிடைச்சதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அடுத்து கடைசியா 90s கிட்ஸ்க்காகவே ஒரு கேஜெட். ஆமா, இது என்ன 500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல தான் நான் வாங்கியிருந்தேன். இப்ப பிரைஸ் அதிகமாயிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கேஜெட்டை பார்த்துருவோம். இது ஒரு கேமிங் கன்சோல். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இதுல 400-in-1 கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே 400 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கேமிங் கன்சோல் இருக்குது. அது போக ஒரு சார்ஜிங் கேபிள், அது போக ஒரு பேட்டரி, கூடவே உங்களுக்கு ஒரு AV கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது உங்களோட டிவில கனெக்ட் பண்றதுக்கு. இதை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுல நீங்க பேட்டரியை போட்டதுக்கு அப்புறம் டாப்ல உங்களுக்கு இதுக்கான போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் கூட்டுறதுக்கு அப்புறம் குறைக்கிறதுக்கு, அது போக ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல 3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த கேமை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆரோஸ், அது போக AB, XY அந்த பட்டன்ஸ் எல்லாமே இருக்கு. கேம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. டிஸ்பிளே 3 இன்ச் ரொம்ப பெரிய டிஸ்பிளே தான். ஆனா இதனோட பிரைட்னஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு இதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதுல 400 கேம்ஸ் வருது. 400 கேமே வெவ்வேறு கேம்ஸ். இங்க கான்ட்ரா, மேரியோ, டபுள் டிராகன் போல நிறைய கேம்ஸை பார்த்துருந்தேன். ப்ளே பண்ணியே டைம் ஃபுல்லா போயிருச்சு. அந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ப்ளே பண்றோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. வேணும் அல்லது உங்களோட குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பா நிறைய ஆட்ஸ் வரும், தேவையில்லாத விஷயங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கேமிங் கன்சோலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பசங்கள்ட்ட இருந்து உங்களோட மொபைலை வாங்கிடலாம். இருந்தாலும் நம்ம காலத்துல உள்ளதை திரும்பவும் நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு சின்ன சந்தோஷம் தான். அது போக இதை டிவிலையும் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ண முடியும். அதில் கொடுத்துருக்கிற அந்த ஆடியோ வீடியோ கேபிளை யூஸ் பண்ணி டைரக்டா டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணலாம். இதை நீங்க ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் 3 மணி நேரம் சார்ஜ் நின்னுது. 3 மணி நேரம் அப்படின்றது கண்டிப்பா ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். கீழே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 610 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. நான் வாங்கும்போது 500 ரூபாய் அப்படின்றது இருந்தது. இப்ப பிரைஸ் அதிகப்படுத்திட்டாங்க. இதுதான் நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்த 5 கேஜெட்ஸ். இந்த 5 கேஜெட்ஸ்ல எந்த கேஜெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வேற என்னென்ன கேஜெட்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட தான் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதை மாதிரி வேற என்னென்ன கேஜெட்ஸ் கவர் பண்ணலாம், என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வீடியோஸ் மந்த் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் அடுத்தடுத்து பண்றோமா இல்லையா அப்படின்றது தெரியும். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.